வெக்டர்ஸ்க்கு டைரக்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னா நீ நம்புவீங்களா? ஆனா, அதுல பிசிக்ஸ்ல உண்டு. ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் இட் டூ யூ. நீங்க ஒரு பைக்ல 60 km/hல போறீங்க. ஸோ ஸ்பீட் நம்மளுக்கு தெரியும். அதுவே நீ நார்த் டைரக்ஷன்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பீட் வந்து 60 வந்துருச்சு. டைரக்ஷனும் நார்த்ன்னு வந்துருச்சு. ஸோ இதுதான் வெக்டார்ன்னு சொல்லுவோம். நான் சொன்னபடியே நம்பர்ஸ் கூட டைரக்ஷனும் வந்துருச்சு. ஸோ இத தான் பிசிக்ஸ்ல வெக்டார்ன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா, இந்த ஸ்கேலார் வந்து என்னன்னா, மேக்னிட்யூட் அதாவது குவான்டிட்டி, லென்த், வெயிட், மாஸ், ஸ்பீட் இந்த மாரி இருக்கிறதெல்லாம் மேக்னிட்யூட் அதாவது ஸ்கேலர் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். இது ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சிம்பிளர் எக்ஸாம்பிள். ஒரு கூகுள் மேப்ன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்னா, நீங்க வெஸ்ட்லே 100 மீட்டர்ஸ் போங்க, நார்த்லே 900 மீட்டர்ஸ் போங்கலாம் சொல்லும். ஸோ இதெல்லாம் வந்து வெக்டர் குவான்டிட்டி. வைல் ஸ்கேல் யூஸ் பண்ணி மெஷர் பண்றது எல்லாமே ஸ்கேலார் குவான்டிட்டின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலி ரொம்ப பெரிய டாபிக். நிறைய ஃபார்முலாஸ்லாம் இருக்கும். ஸோ நான் சொன்னது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் தான். ஸோ அந்த சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.